ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா கடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. கடலூரோட முக்கியமான லேண்ட்மார்க்கான சில்வர் பீச் தான் இந்த வீடியோல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பின்னாடி நிக்குது பாருங்க டவுன் பஸ்ஸஸ். ஸோ அதுல தேவனாம்பட்டினம் போற பஸ் வந்து சில்வர் பீச் வழியா தான் போகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தேவராம்பட்டினம் போற பஸ்ல சில்வர் பீச் போயிட்டு செம்ம பியூட்டிஃபுல்லான சில்வர் பீச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடலூர் பஸ் ஸ்டாண்ட்குள்ள இருக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி மினி பஸ்ஸஸ், டவுன் பஸ்ஸஸ், பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் டவுனுக்குள்ள இருக்கிற நிறைய ஏரியா கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்க இருக்கு பாருங்க ஸ்ரீவாரி பஸ். இது வந்து தேவனாம்பட்டினம் போற பஸ் சில்வர் பீச் வழியா தான் போகும். அதே மாதிரி திருவந்திபுரம் கோவில் போகணும்னா அந்த குட்டி மினி பஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபேமஸ் லேண்ட்மார்க்ஸ் அண்ட் டூரிஸ்ட் பிளேசஸ் கடலூர் டவுனுக்குள்ள. ஸோ கரெக்டாக பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து சில்வர் பீச் போகிற பஸ்ஸஸ் நிற்கும். ஓல்டு டவுன், நியூ டவுன், போஸ்ட் ஆஃபீஸ், தாலுக் ஆஃபீஸ் வழியா நம்ம சில்வர் பீச் போகிற பஸ் இது. வாங்க போவோம் மக்களே. 5ஆம் நம்பர் பஸ்ஸுங்க கடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சில்வர் பீச் போகிறதுக்கு. ஓகேவா? டவுன் பஸ்ஸும் 5ஆம் நம்பர் தான், பிரைவேட் பஸ்ஸும் 5ஆம் நம்பர் தான். கடலூர் ஓட்டி, நியூ டவுன், தேவனாம்பட்டினம், சில்வர் பீச். ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை, ஈஸியாக ஃபவுண்ட் அவுட் பண்ணிடலாம். பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் சில்வர் பீச் போகிற பஸ்ஸஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாம கிளம்பியாச்சுங்க கடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சில்வர் பீச்சுக்கு. சில்வர் பீச் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தாங்க வரும். 10 rupees பஸ் டிக்கெட்டு. பிரைவேட் பஸ், டவுன் பஸ் எல்லாத்துலயுமே வந்து 10 ரூபா தான். நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ் ஓடுதுங்க கடலூர் டவுனுக்குள்ள. கடலூர்ல பாத்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கு. சில்வர் பீச் வந்து மெயின் அட்ராக்ஷன். சென்னைக்கு இப்படி மெரினா பீச்சோ கடலூருக்கு சில்வர் பீச்சுங்க. அது தவிர பாத்தீங்கன்னா பாடலீஸ்வரர் கோவில்னு ஒண்ணு இருக்கு, சிவன் கோவில், திருப்பாதிரி புலியூர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கிற இடமே வந்து திருப்பாதி புலியூர் தான். இங்க பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா திருப்பாதிரி புலியூர் தான் போட்டு இருக்கோம். அதனாலயே நிறைய மக்கள் வந்து ட்ரெயின்ல வரும்போது கன்ஃபியூஸ் ஆயிப்பாங்க. கடலூர் டவுன்ல இறங்காம போர்ட் ஜங்ஷன் போய் இறங்கிடுவாங்க. ஏன்னா ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் நேம் பாத்தீங்கன்னா திருப்பாதிரி புலியூர் தான் போட்டிருக்கோம். சோ இந்த பாடலீஸ்வரர் டெம்பிள் பாத்தீங்கன்னா பாடல் பெற்ற தலவங்க. அப்பர், திருஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் வந்து தேவாரம் பாடல்கள் பாடியிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா தேவநாத சுவாமி கோவில்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து திருவந்திபுரம். சோ இந்த 2 டெம்பிள்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே அவைலபிளா இருக்கு. சில்வர் பீச்சுக்கு இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற ரூட் தேவனாம்பட்டினம் போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து சில்வர் பீச் வழியா தான் போகுது. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பிட்டு இப்போ டவுனுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோம். கலெக்டரேட் ஆஃபீஸ் வழியா நம்ம சில்வர் பீச்சுக்கு போவோம். ஸோ இந்த கோவில்கள் பீச் தவிர பாத்தீங்கன்னா ஃபோர்ட் செயின்ட் டேவிட்னு ஒன்று இருக்குங்க. அதாவது நம்ம கடிலம்மாத்தை தாண்டி தான் வந்தோம். ஸோ அந்த கடிலம்மாறு வந்து கடல்ல சேர்ற இடத்துக்கு பக்கத்துல ஃபோர்ட் செயின்ட் டேவிட்னு இருக்கு. ஸோ அந்த காலத்துல பிரிட்டிஷர்ஸ், பிரெஞ்சு, டச்சு, நெதர்லாந்து பீப்புள்னு, இது கடற்கரை நகரம் தானே, கூடலூர்னு தான் இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் இதோட பேரு. ஏன்னா நம்ம கடிலம்மாறு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தென்பெண்ணையாறு, இதெல்லாம் வந்து கடல்ல கூடுற இடம்னு பாத்தீங்கன்னா கடலூர் தான். அதனாலதான் அந்த காலத்துல கூடலூர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. அது மருவி பாத்தீங்கன்னா கடலூர் அப்படின்னு ஆயிடுச்சு. இங்க பாருங்க மக்களே, பனிமனை தாண்டிட்டு இருக்கோம். நம்ம டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி டிப்போ தாண்டிட்டு இருக்கோம். ஸோ ஃபோர்ட் செயின்ட் டேவிட் கடற்கரையில நம்ம ஆறு வந்து கடல்ல கலக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே வந்து இருக்கிற ஒரு பழைய காலத்து கோட்டை. ஸோ அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் லொகேஷன் தான். பட் இந்த டைம் வந்து நமக்கு ஒரே ஒரு நாள் தான் கடலூர் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு டைம் அப்படிங்கிறதுனால நம்ம சில்வர் பீச் மட்டும் தாங்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடலூர்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் தான் மெயினா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்க போறேன். எக்ஸ்க்ளூசிவா பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், கனெக்டிவிட்டி, பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் காமிக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் பாருங்க. அது போக பாத்தீங்கன்னா சுத்தி கடலூர் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா பக்கத்துல ஸ்டே பண்றதுக்கு எங்க இடங்கள் இருக்கு, அது போக பாத்தீங்கன்னா ஷாப்பிங் ஏரியாஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவா கவர் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து கடலூர் வழியா டிராவல் பண்ற மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்கேஸ் நாம ஃபியூச்சர்ல இன்னொரு ட்ரிப் வந்து பாண்டிச்சேரி பக்கம் வந்தா அப்படியே நம்ம கடலூருக்கும் வந்துட்டு ஃபோர்ட் செயின்ட் டேவிட் எல்லாம் பார்க்கலாம்.
ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா கடலூர்ல இருந்து கடலூர் மாவட்டத்துக்குள்ள உங்களுக்கே தெரியும் சிதம்பரம் கோவில் இருக்கு ஃபேமஸ். நம்ம நடராஜர் தில்லை நடராஜர் கோவில், அதுக்கு பக்கத்துல பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அங்கிருந்து ஒரு 1 hour டிராவல் பண்ணா நம்ம வடலூர் வள்ளல் பெருமானாரோட சத்தியஞான சபை. இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் கடலூர் மாவட்டத்துல. ஸோ இப்போ நாம கடிலம் ரிவர் பிரிட்ஜை தாண்டிட்டு சிட்டிக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. மால்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு கடலூர்ல கூட. என்னடா கடலூர்ல கூட அப்படின்னு சொல்றேன்னு கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஹப் மாதிரி ஆயிடுச்சுங்க. நெய்வேலி எல்லாம் பக்கத்துல இருக்குல்ல, நெய்வேலி நிலக்கரி சுரங்கம். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற ஏரியா, போர்ட் வேற இருக்கு, அதனால நல்லாவே டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம மான்சூன் எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா, வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழைன்னு இருக்குல்ல. நார்த் ஈஸ்ட் மான்சூன் டைம்ல தான் வந்து கடலூர் பத்தி நம்ம அடிக்கடி பார்ப்போம். ஏன்னா எல்லா போர்காஸ்டுமே வந்து புயல் கடலூரை நோக்கி வருதுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய புயல்களையும் மழைகளையும் அதுக்கப்புறம் சுனாமி எல்லாம் சந்திச்ச நகரம் தான் நம்ம கடலூர் நகரம். இது பாருங்க, கலெக்டரேட், முனிசிபல் கார்பரேஷன் ஆபீசஸ் எல்லாம் இருக்கிற இடம். ஒரே வந்து என்ன சொல்றது, கடலூரோட கவர்மெண்ட் ஆபீசஸ் எல்லாம் இருக்கிற இடத்த நம்ம தாண்டிட்டு இருக்கோம். கோர்ட் காம்ப்ளெக்ஸஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க நம்ம கடற்கரைக்கு ரீச் ஆயிட்டு நாம சில்வர் பீச்சை சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்றோம் மக்களே. ஆல்ரெடி வந்தாச்சுங்க நம்ம கடலூர் பீச். இப்பதான் ரெனோவேட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. சூப்பரா இருக்கு, வாங்க இறங்கி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நாம கடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சில்வர் பீச் வந்து இறங்கியாச்சுங்க. ½ an hour அது. நிறைய ஸ்டாப்ஸ்ல நின்று வராங்கல்ல, அதனால 10 ரூபா தான் டிக்கெட் பிரைஸ். ஸோ சூப்பரா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. வெல்கம் டு சில்வர் பீச் கடலூர் மக்களே. ஸோ நம்ம பீச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்க, பானிபூரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. எவ்வளோ பெரிய கிரவுண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்ல. ரீசெண்டாக புதுப்பிச்சிருப்பாங்க போல. சூப்பராக இருக்குங்க. நல்ல ஹேங் அவுட் ஸ்பாட். நல்ல மதிய நேரம் வந்திருக்கோம் நாம. ஒரு ஓப்பன் டோர் ஆடிட்டோரியம் மாதிரி பண்ணியிருக்காங்க. சரி, லைட்டா ஏதாவது சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா மக்களே. பீச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2-3 ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ் இருக்குங்க. அது போக வெஜ் பிரியாணி அதெல்லாம் கிடைக்குது. ஸோ சாப்பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய லெவலில் ஹோட்டல்ஸ் எல்லாம் இல்லை. குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் ஷாப்ஸு, டீ ஷாப்ஸு, ஐஸ்கிரீம் பார்லர்ஸு, ஃப்ரைட் ரைஸ் ஷாப்ஸ் இதெல்லாம் இருக்கு. பக்கத்துலேயே வந்து நெய்தல் பூங்கான்னு ஒன்று இருக்கு இந்த சைடு. ஸோ பீச்சுக்கு போகிற வழியில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பீச்சுக்குள்ளே போகலாம். ஓகேவா மக்களே? நெய்தல் பூங்கா ஈவினிங் 4:30க்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல் இருக்குங்க. டைம் இப்போதான் வந்து 3 o'clock ஆகுது. அதனால நம்ம ஸ்ட்ரைட்டா பீச்சுக்குள்ள லேண்ட் ஆயிடலாம். இங்க பாருங்க, கடலூர் மாநகராட்சி. இங்க பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்குங்க. அதனால நிறைய ஸ்கூல் பசங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லா அவங்க ராஜ்யமா தான் இருக்கு இங்க. இப்பதான் ரீசெண்டா கட்டியிருப்பாங்க போல. காலையில 6:30 to 9, ஈவினிங் 4:30 to 7:30. ரீசெண்டா ரெனோவேட் பண்ணி பியூட்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க போல பீச். நல்லா இருக்குங்க. கடலூர் சிட்டியோட ஃபேமஸ் ஹேங் அவுட் ஸ்பாட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் வந்து நிறைய பியூட்டிஃபிகேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்குங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து மூங்கில் தடிகள் எல்லாம் வச்சு அழகா வாக்வே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் பண்ணியிருக்காங்க. ரேம்ப் மாதிரி இருக்கு. ஸோ ரேம்ப்ல வந்துட்டு டைரக்டா பீச் வரைக்கும் போற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க போல. இப்போ ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய பீச்சஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அழகா ஹட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இந்த சைடும் நிறைய பேம்பு ஹட்ஸ் இருக்கு. நைஸ். ஸோ ரெட் ஃபிளாக் போட்டிருக்காங்க. அப்படின்னா நீச்சல் பண்றதுக்கெல்லாம் அளவு கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவாய்ட் ஸ்விம்மிங் அண்ட் பாத்திங்னு போட்டிருக்காங்க. காவல்துறை எச்சரிக்கை. ஸோ இது பார்த்துக்குங்க. எப்போ வந்து அலோவ் பண்ணுவாங்க, எப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரியாது. ஏன்னா அலைகளை பொறுத்து தான் பீச்சுக்குள்ளே இறங்க முடியுமா முடியாதான்னு. ஸோ எப்போவுமே தண்ணியில் ஜாக்கிரதையாக இருக்கணும் மக்களே. ஏன்னா எல்லாருக்குமே தண்ணி பார்த்தோன்னே இறங்கி ஆடணும்னு தோணும். பட் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல பீச். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்க பாருங்க, நல்லா பண்ணியிருக்காங்களா. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும்.
மக்களே, நம்ம கடலூர் சில்வர் பீச்சோட அழக பாத்தீங்களா? மணல் பாத்தீங்களா? அப்படியே வெள்ளி மாதிரி மின்னுதா ஒயிட் கலர்ல. சோ இதனாலதாங்க இதுக்கு சில்வர் பீச்னே பேர் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கடற்கரையும் வந்து ஒவ்வொரு மாதிரி அழகு. நம்ம சில்வர் பீச் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இப்போ நிறைய அழகுபடுத்திட்டு வேற இருக்காங்க. நிறைய மூங்கில்கள் வச்சு நிறைய ஹட்ஸ், அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த அங்க பின்னாடி இருக்கு பாருங்க ஒரு ட்ரீ டாப் மாதிரி. சோ இதெல்லாம் வச்சு நிறைய பண்ணிருக்காங்க. எல்லா பக்கமுமே வந்து காதலர்களோட சொர்க்கம் தாங்க. இந்த மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லான பீச் எல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு பிருந்தாவனம் மாதிரி ஆயிடுச்சு. செம்ம கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. இங்க பாருங்க, ஏதாவது ஒரு ஸ்பெக் ஆஃப் டஸ்ட் இருக்கு குப்பை இருக்கான்னு பாருங்களா. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்றாங்க. பின்னாடியே வந்து ஒரு பேக் வாட்டர்ஸ் இருக்கு மக்களே. அதுல வந்து நம்ம ஃபிஷிங் ஹார்பர் மாதிரி இருக்குங்க. சின்னதா கெடிலமாறு வந்து கடல்ல சேருது இல்லையா? சோ அந்த இடத்துல இருந்து முகத்துவாரத்துல இருந்து நம்ம சில்வர் பீச் இருக்கிற வரைக்கும் ஒரு பேக் வாட்டர்ஸ் வருதுங்க. அதுக்குள்ள வந்து ஃபிஷிங் போட்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. இங்க போட்டிங் எல்லாம் அலோவ் பண்ணாங்கன்னா இன்னுமே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் போல் இருக்குங்க சில்வர் பீச். வேற லெவல்ல அழகு. மக்களே, இங்க பாத்தீங்களா ஒரு சின்ன ஒரு ஃபிஷிங் ஹார்பரே இருக்குங்க இங்க குட்டியா. ஸோ இங்கிருந்து சுத்திட்டு நம்ம கடலூர் ஹார்பர் பக்கத்துல இது போய் கடல்ல சேருமாங்க. அதனால மீனவர்கள் வந்து சுத்தி உள்ளுக்குள்ள கொண்டு வந்து பேக் வாட்டர்ஸ்ல கொண்டு வந்து இங்க நிறுத்திடுறாங்க. சேஃபா இருக்கும்ல, போட்ஸும் சேஃபா இருக்கும். வேற லெவலுங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் கடற்கரையில லேண்ட்ஸ்கேப்ஸ் எப்படி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. நெய்தல் நிலம் இது. அதனாலதான் இங்க இருக்கிற பார்க்குக்கு கூட நெய்தல் பார்க்குன்னு பேர் வச்சிருக்காங்க. அருமை இல்ல? செம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க பிளேஸ் பாக்குறதுக்கு. மக்களே, இது பாக்குறதுக்கு அலையே இல்லாத மாதிரி இருக்குல்ல. பட் இங்கேயே வந்து கிட்டத்தட்ட 2 ஆள் இருக்குமாங்க. கிட்டத்தட்ட 12 to 15 feet ஆழம் இருக்குமா. பேக் வாட்டர்ஸ் இது கூட எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் அழகா போட்டிங் எல்லாம் பண்ணலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைச்சா நல்லா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இது ஒரு குட்டி ஃபிஷிங் ஹார்பர் மாதிரி செயல்பட்டு இருக்கு. இது எல்லாமே மோட்டர் போட்டு தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கல்ல நம்ம சில்வர் பீச்ல டே டைம்ல கூட நிறைய மக்கள் வந்து இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குங்க. அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டா இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறாங்க. நிறைய லவ் பேர்ட்ஸ் வேற இருக்காங்களா, அதனால கலர்ஃபுல்லா இருக்குங்க பீச். கொஞ்சம் அலைகள் அதிகமா தான் இருக்கு. நாம அரௌண்ட் பௌர்ணமி டைம்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து ஆப்வியஸ்லி கடல் சீற்றம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் இங்க வந்து லைஃப் லைன்
லைஃப் செக்யூரிட்டி அது என்ன சொல்லுவாங்க, ஸோ அந்த செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இருக்காங்க ஏதாவது கண்டின்ஜென்சினா ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ செக்யூரிட்டி பத்தி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த ஃபிளாக் எல்லாம் வச்சிருக்காங்க, ரெட் ஃபிளாக் போட்டா அந்த இடத்துல குளிக்க கூடாது, அந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்துட்டு நீங்க குளிங்க. ஏன்னா நம்ம எந்த வாட்டர் வேஸ்க்கு வந்தாலுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் அமாவாசை பௌர்ணமி டைம்ல எல்லாம் வந்து நம்ம கடற்கரைக்கு வரும்போது ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கடல் அலைகள் எப்படி இருக்கும்னு நாம சொல்ல முடியாது. கள்ளக்கடல்னு எல்லாம் சொல்லுவாங்க. திடீர்னு எங்கிருந்தோ ஒரு பெரிய அலை வந்து இழுத்துட்டு போயிரும். ஸோ என்னதான் நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் ஆறு குளம் குட்டைகள் மாதிரி இல்லைல்ல, இது வந்து பெரிய பயங்கர பெரிய வாட்டர்வே அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க மக்களே. ஸோ ஒரு சைடு வந்து பேக் வாட்டர்ஸ், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அழகா இந்த பாறைகள் எல்லாம் போட்டு ராக் பீச், பாண்டிச்சேரியில இருக்கிற ராக் பீச் மாதிரி பண்ணிருக்காங்க. செம்ம அழகா இருக்குங்க ரெண்டு சைடுமே. மக்களே இங்க பாத்தீங்களா ராக் ஃபார்மேஷன் மேல இருக்கு. பட் இதெல்லாம் லோ டைட் இருக்கிற காலத்துல வாங்க. ரொம்ப அதிகமா அலை இருந்துச்சுன்னா வேண்டாம், ஆபத்துதான். ஒரு பெரிய அலை வந்து இடிச்சுச்சுன்னா அவ்வளவுதான், கல்லுல தாறுமாறா விடணும். இங்க இருந்து ஃபுல்லா பார்த்தா மீனவ கிராமங்கள் இருக்குங்க. அதனால கடல்ல ஏற்பட வந்து பாருங்க, பாண்டிச்சேரியில போட்டு வைப்பாங்க. அதனால கடற்கரை ஃபுல்லா வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி கற்களை நிரப்பி வச்சிருக்காங்க பாறை. லாங் ஸ்ட்ரெச் அங்க ஒரு மீனவ கிராமம் இருக்கு, அது வரைக்குமே இப்படிதான் இருக்கும் போல. மக்களே நம்ம கடலூரோட ஃபேமஸ் லேண்ட்மார்க்கான சில்வர் பீச்சை சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோங்க. ஸோ நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான என்விரான்மெண்ட், நீட்டாக வச்சுருக்காங்க. பீச்சை நல்லா மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவே நல்லா தான் இருக்குது, இதே மாதிரி மெயின்டைன் பண்ணோம். இன்னும் நிறையா இந்த பியூட்டிஃபிகேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சுன்னா இன்னுமே வந்து வேற லெவலில் ஆயிடும் போல். பார்க்கிங்க்கும் செம்ம பெரிய ஸ்பேஸ் இருக்குங்க என்ட்ரன்ஸ்லேயே. 2 வீலர் 4 வீலர் டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸு எல்லாமே வந்து நிற்கிறதுக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்கு. அதனால ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு நல்ல ஹேங் அவுட் ஸ்பாட் கடலூர் வந்தீங்கன்னா சில்வர் பீச் வந்துட்டு போக மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான வைப்புங்க, நல்லா இருக்கு, பீஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ மக்களே நம்ம சில்வர் பீச்சோட மெயின் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. பஸ் ஸ்டாப் இருக்கு பாருங்க. கடலூர் மாவட்ட காவல்துறை நல்லா போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் சூப்பராகவே போட்டு வச்சிருக்காங்க மக்களே. ஸோ நல்லா சேஃபான பீச்சுங்க. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. மதி அங்காடின்னு சொல்லிட்டு இந்த கைவினை பொருட்கள் எல்லாம் விற்கிற கடைகள் எல்லாம் இருக்கு. போலீஸ் அவுட் போஸ்ட் இங்க பக்கத்திலேயே இருக்கு பாருங்க, தேவனாம்பட்டினம் போலீஸ் அவுட் போஸ்ட். அவசர உதவி எண்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல செக்யூர்டு பீச். தைரியமா நீங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சில்வர் பீச் கடலூர்ல. மக்கள் எப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா இங்க பாருங்க சூப்பராக மதிய அங்காடி இருக்கா. அதுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு நன்னாரி சர்பத் கடைங்க இருக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சாட் ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து ஈவினிங் ஆக வந்து கார்னு பொட்டேட்டோ ரோல்ஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஸ்நாக்ஸ்க்கும் ஒன்றும் குறைச்சலே கிடையாதுங்க. பக்கத்தில் ஸ்கூல் இருக்கிறதுனால நிறைய ஸ்கூல் பசங்க, அப்படியே ஸ்கூல் பசங்களோட ஹெவன் மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல, இந்த பாம் ட்ரீஸ் எல்லாம் இப்பதான் அழகுபடுத்தி இருக்காங்க. இங்க பாருங்க, ஒருத்தன் வரான், நேரா நம்மளை நோக்கி தாங்க வரான்.
கடைக்கு போறோம், ஏதாவது கொடுப்பாங்களேன்னு. மக்களே, இது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்தல் பூங்காங்க. பட் நாம வந்த டைமுக்கு ஓப்பனிங் டைம் இல்லை. சூப்பராக பியூட்டிஃபிகேஷன் பண்ணி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லான்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. நெய்தல் பூங்கா. டைம் சொன்னால 6:30 to 9, 4:30 to 7:30. உள்ளுக்குள்ள நல்ல கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல ஹேங் அவுட் ஸ்பாட்டாக இருக்கும் ஈவினிங் டைமில். குட்டீஸ் எல்லாம் வந்தால் விளையாடுறதுக்கு. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஓப்பன் டோர் ஆடிட்டோரியம், இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. கடற்கரையில் ஒரு பூங்கா. மக்களே, பஸ் ஸ்டாண்டில் சில்வர் பீச்சில் இருந்து பஸ் ஸ்டாண்ட் போக வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க பஸ்ஸுக்கு. எவ்ரி 15 minutes ஒரு பஸ் வருமா. சில்வர் பீச் கடலூர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கோம். பாருங்க, ஃபுல்லாக ஸ்கூல் மக்கள் தான். அப்படியே யங் க்ரௌடோட ஹெவன் மாதிரி இருக்கு சில்வர் பீச். வெயிட் பண்ணுவோம் பஸ்ஸுக்கு. கடலூர் மாநகராட்சியின் வெள்ளி கடற்கரை. ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா, நாம கடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சில்வர் பீச்சுக்கு வந்து ஸ்ரீவாரி பஸ்ஸே மறுபடியும் வந்துருச்சுங்க. சூப்பருங்க. ஐ திங்க் இது வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் இன்னொரு ட்ரிப் போயிட்டு வரும்போது நம்ம கரெக்டா வந்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து தேவனாம்பட்டினம்னு ஒரு வில்லேஜ் இருக்கு, அது வரைக்கும் போற பஸ். ஸோ நம்ம ஏரியாச்சுங்க. இங்க ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குல்ல பீச்சுக்கு பக்கத்துலயே, அதனால பஸ் எப்பவுமே ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. பீச் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கடைகள் இருக்கும். காலேஜ் இருக்கிறதுனால நிறைய குட்டி குட்டி ஈட்டரிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இந்த பீச் வந்து சில்வர் பீச்சை ப்ளூ ஃபிளாக் பீச்சா அப்கிரேட் பண்ணி சர்டிபிகேஷன் பண்றதுக்காக தான் வந்து இந்த பியூட்டிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளூ ஃபிளாக் பீச்னு சர்டிபிகேஷன் வாங்குறதுக்கே வந்து சர்டின் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதாவது இந்த சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், டூரிஸ்ட்க்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும், சில்ட்ரனுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கு, அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய இருந்தா தான் வந்து ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன் கொடுப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த எல்லோ கலர்னா வந்து குளிக்கலாம், ப்ளூ ரெட் கலர் இருந்துச்சுன்னா அது ஆபத்தான இடம், நிறைய அலைகள் வர இடம், குளிக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி ஃபிளாக், ஒவ்வொரு ஃபிளாக் கலர்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் வந்து ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான ஒர்க் தான் இப்போ போயிட்டு இருக்கு போல. அதனாலதான் வந்து நிறைய பியூட்டிஃபிகேஷன் ஒர்க்கு நம்ம பீச்சுக்குள்ள பார்த்தோம். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. என்டர்டெயின்மெண்ட் வந்து நிறைய டெவலப் பண்றதுக்கு. இங்க பாருங்க, கிடிலமாறு வந்து கடல்ல கலக்கிற இடங்க. நம்ம ஃபிஷிங் ஹார்பர் இருந்துச்சுல, நம்ம பார்த்தோம்ல சில்வர் பீச்ல. ஸோ இங்கிருந்து போற பேக் வாட்டர்ஸ் தான் வந்து அந்த கிடிலம், என்ன சொல்றது, கிடிலமாத்துல இருக்கிற அந்த ஃபிஷிங் ஹார்பர். குட்டியா ஆறு இருக்கிற இடத்துல பேக் வாட்டர்ஸும் இருக்குல்ல முகத்வாரத்துல. ஸோ அதனால இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து போட்டிங் எல்லாம் நல்லாவே டெவலப் பண்ணாங்க. ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல வந்து சில்வர் பீச் வேற லெவல்ல ஆயிடும்னு நினைக்கிறேன். நம்ம கடலூர் சிட்டிக்கு ஒரு செம்ம சூப்பரான பீச்சை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சூப்பரா தான் இருக்கு. பட் இன்னும் வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன்ஸ், நிறைய டூரிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கும். ஸோ பார்க்கலாம் இன் ஃபியூச்சர் எப்படி டெவலப் ஆகுதுன்னு. ஆல்ரெடி வந்து நிறைய பியூட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. மேபி இன்னும் ஒரு 6 monthsல செம்ம பியூட்டிஃபுல்லா ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, நம்ம கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரிட்டர்ன் ஆயாச்சுங்க. ஒரு மோர் தென் half an hour ஆகும் டிராஃபிக்ல. ஸோ மக்களே, நம்ம சில்வர் பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மறுபடியும் கடலூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஹேங் அவுட் ஸ்பாட்ஸ்னே சொல்லலாம் கடலூர்ல. கடலூர் வந்தா சில்வர் பீச் போயிட்டு வரதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. செம பியூட்டிஃபுல் வைபா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from கடலூர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.